ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோடைய கண்டினியூட்டி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஆர்ச் நம்ம பார்த்துருப்போம், ஐஎல்டி பார்த்துருப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டேம்ப்டு கண்டிஷன், அன்டேம்ப்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். லைக் பீம், காலம் ஆர் போர்ட்டல் ஃப்ரேம் எதுவாக தான் இருக்கட்டும். ஓகே, ஒரு பீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு போர்ட்டல் ஃப்ரேமாக இருக்கட்டும். ஓகே, இல்லை காலம் அனாலிசிஸ். ஓகே, ரெண்டு கம்பைன் அனாலிசிஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மெத்தட் அது? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டிஎன்பிசி ஏஐயாக இருக்கட்டும், ஜேடிஓ இருக்கட்டும், சாரி, டிஎன்பிசி ஏஐ இருக்கட்டும், ஜேடிஓ இருக்கட்டும், இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் என்னென்னு கேட்பாங்க, ஃபோர்ஸ் மெத்தட் என்னென்னு கேட்பாங்க. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ், போகலாங்களா? ஃபஸ்ட்டு எஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். கைனமேட்டிக் இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், கேஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி, டிஎஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு டிகே. டிஎஸ் வேல்யூ இஸ் மோர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்பாங்க நமக்கு. ஓகே, த டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி பட் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி மோர் கம்பேர்ட் டு கைனமேட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் அன்னோன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு அன்னோன், அதாவது கைனமேட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு வந்து அன்னோன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரிங்க, அப்போ இதில் என்னென்ன மெத்தடு நமக்கு இருக்குது? ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸ்டிஃப்னஸ் மெத்தட் நம்ம கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது ஸ்டாட் ப்ரோ யூஸ் பண்ணிட்டோம், ஈடாப்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், நம்ம டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். அடுத்து வந்து கனீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். மல்டி ஸ்டோரி ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இந்த கனீஸ் மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஈக்குலிபிரியம் மெத்தட். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டகரியில் நம்ம வரும். ஓகேங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் மோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் வந்து நமக்கு டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஈக்குவேஷன் இஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸ்டிஃப்னஸ் மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், கனீஸ் மெத்தட், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்டு ஈக்குலிபிரியம் மெத்தட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் நம்ம கேட்டகரியில் வரும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மெத்தட். ஓகேங்களா? ஃபோர்ஸ் மெத்தட் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. இங்கே கைனமேட்டிங்கும் போது இங்கே வந்து ஸ்டாட்டிக். ஓகேங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிக்கல் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்கும்? கைனமேட்டிக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். வைஸ் வர்சா மாதிரி எப்படி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து கைனமேட்டிக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ் மெத்தடில். அப்போ இதில் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா கம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் இது? கம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன். அன்னோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், அதாவது டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், சாரி, ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு வந்து டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் அன்னோன் ஃபார் இன் ஃபோர்ஸ் மெத்தட். ஓகேங்களா? அப்போ இதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ். 1 ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஆர் காம்பேக்டபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவல் ஒர்க் மெத்தட், மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மெத்தட், காலம் அனலாக் மெத்தட், தியரம் ஆஃப் 3 மூமெண்ட், கிளாப்பியான்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்லியோனோ தியரம், ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம், எல்லாமே மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மெத்தடில் வரக்கூடிய, ஃபோர்ஸ் மெத்தட் அண்டர் கேட்டகரியில் வரக்கூடிய மெத்தட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம மெத்தட்ஸில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் ஃபார் ஃபோர்ஸ் மெத்தட். அப்போ ஆக்சியல் ஃபோர்ஸுக்கு இது டேரெக்டாக 1 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் இது கேட்டகரிக்காக சும்மா எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? பி ஸ்கொயர் எல் டிவைடட் பை 2a, இல்லை சிக்மா ஸ்கொயர் எல் டிவைடட் பை ஏஐ அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சிக்மா ஸ்கொயர் எல் டிவைடட் பை 2a அப்படின்னு கூட நம்ம, சாரி 2e அப்படின்னு கூட நம்ம டேரெக்டாக சொல்லிக்கலாம். இன்ட்டு வால்யூம். பெண்டிங் வந்து m ஸ்கொயர் பை 2a இன்ட்டு dx. shear வந்து tau squared by 2g into volume. torsion இருந்துச்சு நமக்கு tau squared by 4g into volume. solid இருந்துச்சுனா tau squared by 4g into volume. torque into theta. hollow இருக்கும்போது tau squared by 4g into capital D square plus small d square divided by
கேபிட்டல் டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஹாலோவுக்கும் சாலிடுக்கும் ரேஷியோ. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாகவே நீட்டாக படிச்சிருக்கோம். ஜஸ்ட் இது நம்ம இங்கே இந்த டாபிக் இங்கே வரதுனால எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஹாலோ செக்ஷன் இஸ் மோர் strain energy, hollow circular more strain energy capacity compared to solid section. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அதிகமாக இருக்கும், எனர்ஜி ஸ்டோரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ கேஸ்ட்லியோட தியரம், இந்த தியரம்லாம் நமக்கு கேட்டது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் நமக்கு வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே. கேஸ்ட்லியோட தியரம். அப்போ கேஸ்ட்லியோட தியரம்னா என்ன? நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ, ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ கிடைக்கும். அதை வந்து பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. என்ன கிடைக்கும்? நமக்கு ஒய் கிடைக்கும். ஒய்க்கு நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நமக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா. அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் dy/dx கிடைக்கும், நமக்கு ஸ்லோப் கிடைக்கும். ஓகேங்களா. இதில் தான் நமக்கு வந்து கேஸ்ட்லியோட தியரம் வந்தது. ஓகே. எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தியரம் பாருங்கள். ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா, டிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? லோடு நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அ ஃபஸ்ட்டு வந்து லோடு வரணும், அதுக்கப்புறம் தான் டிஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு நமக்கு லோடு இருந்தால் தான் டிஃப்ளெக்ஷன் நடக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தீரம் மாற்றி எழுதிடக்கூடாது. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து லோடு. ஓகே. எஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோடு வரணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு டிஃப்ளெக்ஷன். அப்போ லோடு இருந்தால் தான் நமக்கு டிஃப்ளெக்ஷனே நமக்கு வரும். ஓகேங்களா. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதேமாரி மூமெண்ட்டு, ஸ்லோப், மூமெண்ட், அதாவது மூமெண்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்லோப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மூமெண்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர், ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் அண்ட் போத் இன்டர்டெர்மைன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள். இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தீரம் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான், ஒன்றுக்கு மட்டும் தான் சூட்டபிள். செகண்ட் தீரம் அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே சூட்டபிள், போத் டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்டெர்மைன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்குமே வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தீரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் மெத்தட் கீழே வரது தான். மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தீரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சம்திங், ஓகேங்களா, x1 2, அதாவது லோடு, ஓகேங்களா, லோடு 1ல் நம்ம பாஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ஷன் செகண்டில் என்னென்னு பார்த்துக்கணும். அதேமாரி 21 அப்படிங்கும்போது லோடு 2ல் பாஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ஷன் 1 என்னென்னு பார்த்துக்கணும். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிஃப்னஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிள் மெத்தட் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா. ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ லோடு 1 ஆக்ட் ஆகும்போது 2ல் என்ன டிஃப்ளெக்ஷன், 2 ஆக்ட் ஆகும்போது 1ல் என்ன டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு போட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டேரெக்டாக லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கவனிங்க 1 minute. எஸ். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், லோடு 10 kN ஆக்டிங் இன் பர்டிகுலர் பாயிண்ட் 1 மீட்டர் 2 மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இதனால் வரக்கூடிய லோடு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து 2 mmன்றாங்க. சேம் 2 meter from the support, load is acting 20 kN. What is the deflection at delta 1 கேட்பாங்க. டேரெக்டாக நமக்கு தான் ஃபார்முலா தெரியலைங்களா. மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம்னால பெட்டிஸ்லாம் ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். அதாவது P1 delta 1 ஈக்குவல் டு P2 இன்ட்டு delta 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. எஸ். இதில் வந்து நீங்கள் எது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, முடிஞ்சுது. காலன் அனலாக் மெத்தட், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு டைம் வந்து டிஎன்பிசிஐயில் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலன் அனலாக் மெத்தடில் அசம்ஷன் என்ன அப்படின்னா, கவனிங்க, காலம் வந்து ஷார்ட் காலம் அப்படின்னு சொல்லலாம். காலம் இஸ் ஷார்ட்டஸ்ட் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வித், அதாவது வித்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1/EI அப்படின்றோம். வித் ஆஃப் தி காலம் B is equal to 1/EI. ஓகே. டெப்த் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அப்போ ஏரியா அப்படின்னு நமக்கு என்ன வரும்? L/EI வரும். B into D L/EI. இதே மூமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? IX is equal to BH^12A. இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிக்கு தான் நம்ம வந்து 1/Aன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ 1/A, அப்போ L^12. இந்த 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க. இந்த காலம் அனலாக் மெத்தட், இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கேட்டு L^12EI நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னாலும் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா செக்ஷன் மாடலஸ், செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ லென்த்து
இது வந்து பிரெத். ஏரியான்றது L/EI. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட், இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். அப்படின்னா என்ன நம்ம படிச்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு இதனோட முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே. எஸ். மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். என்ன மெத்தட் இது? மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை என்னென்ன கண்டுபிடிக்கணும், என்னென்ன அசம்ஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட், ஸோ வாட் இஸ் மீன் பை மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தோடைய இன்னொரு நேம் என்ன இருக்குன்னா ஹார்டி கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மெத்தட் இது? ஹார்டி கிராஸ் மெத்தட். அப்போ ஸ்டிஃப்னஸ், அப்போ இது வந்து நமக்கு என்னது? ஸ்டிஃப்னஸ் மெத்தடா ஃபோர்ஸ் மெத்தடா? இது வந்து ஸ்டிஃப்னஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை ஸ்டிஃப்னஸ்? ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு காசஸ் பை ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு காசஸ் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஸ்டிஃப்னஸ் K is equal to ஃபோர்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மூமெண்ட் டிவைடட் பை ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னா செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை L, அவ்வளோதான். ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், நீங்கள் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சாலும் சரி. ஓகேங்களா? ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஈக்குவல் டு செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை L, அதாவது I/L. தட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். அது ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு, ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்னு சொல்லிட்டு 2-3 கேஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பீம். ஓகே. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பீம் பாருங்கள். இது நமக்கு ஒரு ப்ராப்பர்டு கேன்டிலீவர் பீம். ஓகேங்களா? இது நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் ஒரு மூமெண்ட் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஃபேர் அண்ட் இது நமக்கு எப்படி இருக்குது? ஃபிக்ஸ்டு. அப்போ இதனுடைய ஸ்லோப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு 4EI டிவைடட் பை L அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 4EI டிவைட் பை L. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே. 4EI டிவைட் பை L. அப்போது இந்த இடத்துல மூமெண்ட் எம்னு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா அதில் பாதியாக நடக்கும். அப்போ இந்த இடத்துல டீட்டா ஸ்லோப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாதி டீட்டா/2 அப்படின்னு நமக்கு வரும். அதாவது நமக்கு ஸ்டிஃப்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஸ்லோப் நமக்கு வேணாம். ஓகே. எஸ். அப்போ இது நமக்கு என்ன வரும்? 2EI டிவைட் பை L நமக்கு வரும். ஓகே. பட் இந்த மாதிரி கேட்டது கிடையாது, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி பீம் ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா நமக்கு 4EI டிவைட் பை L. ஃபேர் அண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்போ ஸ்லோப் அட் B is 4EI divided by L. Sorry, deflection at K is, deflection at B is 4EI divided by L. அதேமாதிரி ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு அப்படின்னா 3/4 ஆஃப், அதாவது 3EI divided by L. ஓகேங்களா? நான் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு அப்படிங்கும்போது 3EI divided by L. இதே ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும்? I/L மட்டும் தான் நமக்கு இருக்கணும். அப்போ இதையும் டிவைட் பை 4னு போட்டுக்கோங்க, இதையும் டிவைட் பை 4னு போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து I/L, அதாவது EI divided by L. இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் EI divided by L அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது நமக்கு என்னது? 4EI divided by L. ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு அப்படிங்கும்போது 3EI divided by L. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் வந்து கேரி ஓவர் ஃபேக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர். அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர்னா என்னங்க? ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ரியாக்டிங் ஃபேக்டர் அப்படின்றோம். ஒரு எண்டில் நீங்கள் சம்திங் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்போசிட் இன்னொரு, அதாவது அதுக்கு ஃபேர் எண்டாக இருக்கக்கூடிய எண்டில் என்ன வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நமக்கு வந்து கேரி ஓவர் ஃபேக்டர். ஜென்ரலாக இதனுடைய டெஃபினிஷன்ஸ் அவ்வளோதான். இதனுடைய பக்கா தியரி டெஃபினிஷன் என்ன அப்படின்னா கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேரி ஓவர் மூமெண்ட் டிவைடட் பை அப்ளைடு மூமெண்ட். இதுதான் எங்களுக்கு ஒரு பீமுங்க. சரியா? இதுதான் எங்களுக்கு ஒரு பீம். ஓகே. ஒரு ப்ராப்பர்டு கேன்டிலீவர் பீம். இந்த இடத்துல எம்னு ஒரு மூமெண்ட் அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? M/2 நமக்கு இருக்கும். அதுக்கு ரெண்டுக்குள்ளே ரேஷியோ தான் கேரி ஓவர் மூமெண்ட். இதுதான் கேரி ஓவர் பண்ண மூமெண்ட், இந்த M/2ன்றது. இந்த இது வந்து சாரி இந்த M/Mன்றது வந்து நான் அப்ளை பண்ண மூமெண்ட். இது கேரி ஓவர் பண்ண மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா M/2. அப்போ ரெண்டுக்குள்ளே ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேரி ஓவர் ஃபேக்டர் அப்படின்னா கேரி ஓவர் மூமெண்ட் டிவைடட் பை அப்ளைடு மூமெண்ட். ஓகே. எக்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ ஒரு கேன்டிலீவர் பீம். ஓகேங்களா? ஒரு கேன்டிலீவர் பீம். இந்த இடத்துல நீங்கள் என்ன மூமெண்ட் அப்ளை பண்ணுறீங்க? ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் அப்ளை பண்ணுறீங்க, -M. ஓகே. அப்போது சப்போர்ட்டுக்கு வரும்போது நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் மூமெண்ட்டாக நமக்கு வரும் சப்போர்ட்டுக்கு. சரியா? அப்போது அப்ளைடு மூமெண்ட், அதாவது நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, அப்படியே நீங்கள் கேரி ஓவர் பண்ணுறீங்க. இந்த இடத்துல -M, இந்த இடத்துல வந்து நமக்கு +M. அப்போது அப்ளைடு மூமெண்ட் இஸ் M, கேரி ஓவர் மூமெண்ட் M. அப்போ M/M ரேஷியோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1. அவ்வளோதான். அப்போது இதோட வேல்யூ நமக்கு வந்து 1. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் 1. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் 1 வர வாய்ப்பு இருக்குது. கிரேட்டர் தென் 1 போகுமா? கண்டிப்பாக போகும். அது ஒரு கேஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஒன்லி த கேன்டிலீவர் பீம் ஆப்போசிட் இன் நேச்சர் அப்படின்றோம். எஸ், கரெக்ட். கேன்டிலீவர் பீம் இஸ் ஆப்போசிட் இன் நேச்சர். வேறு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் நமக்கு வரும். ஓகே. எஸ். நீங்கள் கேரி ஓவர் பண்ணும்போது கேன்டிலீவர் பீம் மட்டும் தான் ஆப்போசிட் நெகட்டிவ் போடுவீங்க, வேறு எதுக்குமே நீங்கள் போட மாட்டீங்க. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா M அப்ளை பண்ணுறீங்க. இங்கே என்ன இருக்கும்? பாதி ஆக்ட் ஆகிருக்கும் M/2. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் நமக்கு என்ன? ஆஃப்.
இப்போ பாருங்கள் இது ஃபிக்ஸ்டுனால ஓகே m/2. இது ஹிஞ்சாக இருந்துச்சுன்னா மூமெண்ட்டு 0. அப்போ இதை m அப்ளை பண்ணுறீங்க, இந்த இடத்துல கேரி ஓவர் மூமெண்ட் 0. ஓகேங்களா? அப்போ கேரி ஓவர் மூமெண்ட் 0 பை எனிதிங் வேல்யூ 0. கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் 0. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் 0 வருமா? வருது. கேரி ஓவர் ஃபேக்டர் 0 வருவார், 1 வருவார். ஓகேங்களா? நெகட்டிவ் லெஸ் தென் 0 வருவார், கிரேட்டர் தென் 0 வருவார். ஓகே, எஸ். அப்போ இது வாய்ட் ரேஷியோ மாரி இ வேல்யூ கிரேட்டர் தென் 0. சாரி, வாய்ட் ரேஷியோ மாரி கிடையாது. ஓகே, இ வேல்யூஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே, அப்போ இது வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் 0 அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் இப்போ ஃபிக்ஸ்டு பீம் வருவோம். ஒரு ஃபிக்ஸ்டு பீமுக்கு m இந்த இடத்துல அப்ளை பண்ணால் இதுவும் நமக்கு ஃபிக்ஸ்டுன்றதுனால m/2. அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் ஆஃப். நமக்கு கேரி ஓவர் ஃபேக்டர் நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு இருந்தாலும் சரி, ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு இருந்தாலும் சரி, தப்பு இல்லை. இந்த இடத்துல ஹிஞ்சாக இருந்தால் மட்டும் தான் 0. பட் இந்த இடத்துல நமக்கு ஹிஞ்சாக இருந்தால் அப்ளைடு மூமெண்ட் m தான். இங்கே கேரி ஓவர் பண்ணுறது நமக்கு எப்பவுமே ஹாஃப் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக RA + RB அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். பட் இது ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, A டிஸ்டன்ஸ். அதேமாதிரி ஃப்ரீ எண்ட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ், அதுதான் கேரி ஓவர் ஃபேக்டர். த ரேஷியோ பிட்வீன் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் டு ஃப்ரீ எண்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம கேரி ஓவர் ஃபேக்டர். இப்போ இது கிரேட்டர் தென் 1 வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்னு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ 4/3 1.33. கிரேட்டர் தென் 1 வந்துருச்சா? எஸ். அப்போ கேரி ஓவர் ஃபேக்டர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் லெஸ் தென் 1 ஆல்சோ பாசிபிள். நெகட்டிவ் ஆல்சோ பாசிபிள் ஃபார் கேண்டிலிவர் பீம். எக்ஸாம்பிள் சம் போட்டுரும் பாருங்க. இது 8 மீட்டர் 4 மீட்டர், அப்போ 8/4. இதை பார்த்துக்கணும். சில நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்துருவாங்க, இப்படி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் தான் நமக்கு வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன்னு போட்டக்கூடாது. ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃப்ரீ எண்ட் டிஸ்டன்ஸ் அதான் வரணும் நமக்கு. ஓகேங்களா? கேரி ஓவர் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இதெல்லாம் எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில், அதாவது மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் அண்டு அசம்ஷன் அப்படின்றது தான் நமக்கு விஷயம். ஓகே, எஸ். இதில் நீங்கள் இது 2 மட்டும் படிச்சிங்கன்னா போதும். டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்டு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், இது 2 மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதாக ஒரு சரித்திரமே கிடையாது. ஓகே, ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்கவும் தேவையில்லை. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். போகலாமா? யா. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் எ மெம்பர், ரெக்யூர்டு மெம்பர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நம்மளோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. அதாவது ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் எ ரெக்யூர்டு மெம்பர் டிவைடட் பை சம் ஆஃப் தி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அட் எ ஜாயிண்ட் அப்படின்ற நம்பர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஓகே, இது ஒரு ஃபிக்ஸ்டு பீம்பா, சரியா? சென்டரில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஒன்று. அப்போ இங்கேருந்து எனக்கு இங்கே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் போகுது, இங்கே எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் போகுது நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஜாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரிலேட்டிவ் சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயிண்ட் வந்து 1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்படி வேணாலும் கேட்பாங்க. 1ன்னு கொடுத்துட்டு பேலன்ஸ் வேல்யூ என்ன 0, 0.5 கொடுத்துட்டு பேலன்ஸ் வேல்யூ என்ன 0.5 கொஸ்டின் கேட்பாங்க. சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது கவனிங்க, இந்த ஜாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறேன். பின்ற ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன், ஏபிசி. அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு 4EI டிவைடட் பை L. இது இந்த மெம்பருக்கு தான் எனக்கு வேணும். டிவைடட் பை சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் டு ஜாயிண்ட். அப்போ இதில் எத்தனை மெம்பர் இருக்குது? 2 மெம்பர். அப்போ இதனோட இதுவும் ஃபேர் அண்ட் நமக்கு ஃபிக்ஸ்டு. அப்போ 4EI டிவைடட் பை L டிவைடட் பை 4EI டிவைடட் பை L. இதை நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் போட்டுட்டாலும் சரி, டேரக்ட் ஸ்டிஃப்னஸ் போட்டாலும் தப்பு இல்லை. ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்ன நமக்கு டேரெக்டாக I/Lனு போட்டுக்குவீங்க. கரெக்டாக I/Lனு போட்டுக்குவீங்க. இதுவும் I/L. அப்போ இந்த வேலையை நமக்கு இதில் ஒரு 0.5, இதில் 0.5 சம் போடும்போது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் எ மெம்பர், ரெக்யூர்டு மெம்பர் டிவைடட் பை சம் ஆஃப் தி ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் அட் எ ஜாயிண்ட் மெம்பர். இப்போ ஜாயிண்ட் ஏ மட்டும் தான் இந்த AD அண்டு AB மட்டும்தான். ஜாயிண்ட் B, BA, BC, ஜாயிண்ட் சி, இது 2 தான். ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் எத்தனை மெம்பர் மட்டும் தான் பார்க்கணும். இஷ்டத்துக்கு எல்லா மெம்பரும் எடுத்து போடக்கூடாது. ஓகே, சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட். only one joint consider for the analysis. Only one joint for consider for the analysis அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கலாங்களா? எஸ். அப்போது இந்த இடத்துல மூமெண்ட் M ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, கொடுத்துருவாங்க உங்களே. மூமெண்ட் 25 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது, 100 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. அப்போ சப்போர்ட் ஏல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கப்பா ஒவ்வொன்றுக்கும். அப்போ இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பின்னு வருது, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஏன்னு வருது. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது இந்த மூமெண்ட் இன்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த ஜாயிண்டில் எவ்வளோ மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல M ஆக்ட் ஆச்சுன்னா இங்கே எவ்வளோ போடுவீங்க? M/2. அப்படியே
இந்த இதில் நீங்கள் டேரக்ஷன் எதுவும் மாற்றக்கூடாது. எம் ப்ளஸ் எம் ஆக்ட் ஆச்சுன்னா ப்ளஸ் m/2, மைனஸ் எம் ஆக்ட் ஆச்சுன்னா மைனஸ் m/2. கேரி ஓவர் ஃபேக்டருக்கும் அப்படியே தான், கேன் எக்ஸப்ட் கேன் டெலிவர் பி. ஓகே, அப்போது இந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மல்டி பண்ணி இந்த ஜாயிண்டில் தான் உங்களுக்கு மூமெண்ட் கிடச்சிருச்சு, தனித்தனியாக எல்லா மெம்பருக்கும். இதில் வேணால் /2 போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, தப்பு பண்ணிடக்கூடாது, எங்கே மூமெண்ட் கேட்குறான்றதும் பார்க்கணும் நம்ம. ஓகே, எஸ், இவ்வளோ டஃப்பாலாம் கேட்டதில்லை. ஒரு டைம் டிஆர்பியில் மட்டும் இந்த பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏபிசிடிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னு சொல்லிட்டு. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் ஏ மெம்பர் ஓபி. ஓகே, கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்க்கலாம் என்னென்னு. ஓபி எங்கே இருக்காரு, இவர் தான் ஓபி. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் மெம்பர். அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு, அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்னா 4EA/L, நான் டேரெக்டாக I/Lனு போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு I/L, அப்போ 4I/L 1/4. இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு என்ன வரும், ஓபி மெம்பர், ஓபியில் இது m/4, இந்த இடத்துல பிக்கு m/8 இங்கே போட்டிருக்கோமா. ஜாயின் டியில் இங்கே பாருங்கள், இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், சேம் அதே மாதிரி நமக்கு இதுவும் நமக்கு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது இதில் வந்து m/4 அப்படின்னா இது வந்து நமக்கு m/8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் மூமெண்ட், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான், அங்கே என்ன மூமெண்ட் இருக்கோ அதே டைரக்ஷன் மூமெண்ட் தான் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இது கண்டிப்பாக அந்த சைன் கொஸ்டின்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கனீஸ் மெத்தட், மல்டி ஸ்டோரி ஃப்ரேம் அனாலிசிஸ். என்ன மெத்தட் இது நமக்கு, இது ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வரக்கூடியது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு கொஸ்டின் தான். கனீஸ் மெத்தட் யூஸ் ஃபார் மல்டி ஸ்டோரி ஃப்ரேம் அனாலிசிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்லேருந்து நமக்கு வந்து இது ஃபார்ம் ஆயிருக்கு. இதை மட்டும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதான் ஐஇஎஸில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனீஸ் மெத்தட் யூஸ்டு ஃபார் மல்டி ஸ்டோரி ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, எஸ். இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கும்போது I/L, ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு அப்படின்னா 3/4 ஆஃப் I/L அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்படி வந்தால் ஓகேங்க. இப்போ எனக்கு ஒரு வேளை இந்த இடத்துல டி வந்து எனக்கு ஃப்ரீ ஹேண்டாக இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஃப்ரீ ஹேண்டாக தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லையா, அப்போ 0. அப்போது ஓடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் இருக்காது, அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 0. அப்போ அந்த மெம்பரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயிண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 தான். இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் தி பாயிண்ட் OA 0.25, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25. அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் இதுக்கும் 0.25 இதுக்கும் 0.25 போடும், இதனோட வேல்யூ 0.5. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் அ ஃப்ரீ அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இஸ் 0. தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் மெத்தட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெத்தட், அது வந்து ஹார்டி கிராஸ் மெத்தட்னு சொன்னால் இது வந்து GA மேனிங் மெத்தட். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டு விட்டுருவாங்க. ஓகே, GA மேனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அசம்ஷன்லாம் நான் வந்து வச்சுக்கணும். என்னென்ன அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கண்டிஷன், ஆல் தி ஜாயிண்ட் கன்சிடர் ஃபார் ஃபிக்ஸ்டு, எல்லா ஜாயிண்ட்டுமே இனிஷியலாக நீங்கள் என்னவெல்லாம் கொடுத்துட்டு போங்க, எல்லா ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியலாக வந்து ஃபிக்ஸ்டு தான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஆல் ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு. ஓகே, சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். தீட்டா அண்ட் டெல்டா இஸ் அன்னோன். அப்போ இது எங்களுக்கு என்ன அன்னோன், ஸ்லோப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து அன்னோன், அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, எஸ். Theta is a joint equilibrium equation. ஓகே, theta is joint equilibrium equation. theta கண்டுபிடிக்கிறதுக்கு joint equilibrium equation யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன, எங்களுக்கு joint equilibrium sum of the joint moment equal to 0. அதாவது ஒரு மெம்பர் இருக்குது அப்படின்னா, கண்டினியூஸ் மெம்பர், இது வந்து B, அதை MBC ப்ளஸ் MBC plus MBA sum of the joint moment is equal to 0. அப்போ கூட்டினா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். டெல்டா கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஷியர் ஈக்குவேஷன். ஷியர் அப்படிங்கும்போது செட்டில்மெண்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, முன்னாடி ஃபார்மா இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்லி பெண்டிங் மூமெண்ட் அனாலிசிஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், டிஃபர்மேஷன் போத் ஆர் நெக்லெக்டட். பெண்டிங் மூமெண்ட் மட்டும் தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சியல் ஃபோர்ஸு, ஷியர் ஃபோர்ஸ், டிஃபர்மேஷனாக இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இதோட அசம்ஷன் ரெண்டே வேலை தான், எல்லா எண்டு ஃபிக்ஸ்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா டெல்டா அன்னோன், அதை கண்டுபிடிங்க, அவ்வளோதான். இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகே, இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. MAB. ஓகே, ஒரு பீம் இருக்குப்பா எங்களுக்கு, இதுதான் MAB. ஓகேங்களா, ஸோ MAB அப்படிங்கும்போது MAB ஸ்டார் அப்படின்னு போட்டுருவோம், இதுதான் ஃபைனல் மூமெண்ட் அப்படிங்கும்போது. அப்போ MAB பார் அப்படின்னு என்ன செய்யுங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா, அஷ்யூம் பண்ணி ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு அதை நான் ரிலீஸ் பண்ணணும் இல்லையா, 0 போட்டு, அதுக்காக MAB பார்னு போட்டுக்கிட்டேன். ப்ளஸ்
2EI divided by L. இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. டோட்டலாக எல்லாமே எடுத்துக்கணும். ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்னு வச்சுக்கிட்டு 4EA divided by L போட்டிருக்கோம். ப்ளஸ் எங்களுக்கு இன்னொரு ரெண்டில் வந்து 2EA divided by L மைனஸ் செட்டில் ஆச்சுன்னா எனக்கு 6EA டெல்டா divided by L ஸ்கொயர்னு போட்டுட்டு அந்த ஃபார்முலா எழுதிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேறு எந்த தேவையில்லை. MA ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு MAB ஸ்டார் MAB பார் ப்ளஸ் 2EA divided by L ப்ளஸ் இங்கே ஏ இருந்தால் இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டா ஏ. இங்கே ஏ இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அங்கே 2A வந்துடணும். இங்கே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இங்கே எழுதியிருந்தாலும் சரி எங்கே எழுதியிருந்தாலும் சரி. பி இருந்தால் சிங்கிள் டைம் தான் வரணும். இங்கே பி இருக்கும்போது பாருங்கள் 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டா பி. இங்கே ஏ இருக்கும்போது பாருங்கள் தீட்டா ஏ. ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 டைம்ஸ் வந்துடணும் ஓகேங்களா. MBA ப்ளஸ் 2EA divided by 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டா பி ப்ளஸ் தீட்டா ஏ மைனஸ் 3 டெல்டா divided by L. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஃபிக்ஸ்டு பீம், சிம்பிளி சப்போர்ட் பீம், ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம்ல ஈஸியாக நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அந்த சம்மு நம்ம போடலாம் ஓகேங்களா. எஸ், ஹிஞ்ச்டு ஆர் pinned column is considered fixed column and same length but relative stiffness is considered for 3/4 of EL அப்படின்றோம். இது வந்து கேனிஸ் மெத்தடோடைய ஒரு அசம்ஷன். இது ஃபிக்ஸ்டு அண்ட் ஹிஞ்ச்டு காலம் வந்து நம்ம pinned and hinged column வந்து considered as a fixed column and same length relative stiffness வந்து 3/4 of L அப்படின்றோம். என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அசூம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் அண்ட் பின்னட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் கன்சிடர் பண்ணுறீங்க. பட் ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து எங்களுக்கு 3/4 EL தான் எங்களுக்கு வரணும். இதுதான் என்னுடைய அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனிஸ் மெத்தடுக்கு இது ஒன்றும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஓகே, எஸ், இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இங்கே நான் ஸ்டாண்டிங் இந்த ஏ பாயிண்ட்டில் நான் நிற்கிறேன். இந்த ஏ பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த பி பாயிண்ட் எப்படி இருக்குது, டவுனில் இருக்குங்களா. அப்போ நெகட்டிவ். அப்போ இந்த ஃபார்முலா வந்து -3 டெல்டா divided by L னு போகணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே. இப்போ நான் இந்த பாயிண்ட் பி, இப்போ நான் ஏல நிற்கிறேன். ஏல பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, எனக்கு அப்போட இருக்குது. அப்போ அப்போட அப்படிங்கும்போது நமக்கு என்ன பாசிட்டிவ் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, எஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கணும். என்னென்னா ஃபிக்ஸ்டு எண்டு, போத் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டு, சென்டரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ மூமெண்ட் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும், இது வந்து கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் தான், ஹேண்ட் ரொட்டேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாக் ஒன்று ஆன்டி கிளாக். அப்போ WL/8 WL/8 இது WL/12. இது கேண்டிலிவர் பீம் டிஃப்ரென்ஸ் லோடு ஆக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் எண்ட் லோட டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன WA/B² இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. WA/B²/L². இது வந்து WA²B/L². பாதி மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா 11/192 WL². இதுனா 5/192 WL². இது வந்து 5/90 MA அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ப் எஜ்ஜில் நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அப்போ WL²/30. இதில் வந்து WL²/20. இந்த இடத்துல லோடு அதிகமாக இருக்கிறதுனால WL²/WL3 WL²/30 A WL²/20. இது வந்து 5/96 WL². சம் ஓகேங்களா. ப்ளஸ் இது சேம் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ மூமெண்ட் சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு M/4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடுத்த டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு MP/L² 3A - L MP/L² 3A - L. இது வந்து MA/L² 3B - L. இந்த இடத்துல A, இந்த இடத்துல B, இது இந்த இடத்துல B, இந்த இடத்துல A. MP/L² 3A - L போட்டிங்கன்னா ஆஸ் இட் இஸ் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஏக்கு பதிலாக Lக்கு பதிலாக A+B நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் நடக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது உங்களுக்கு எங்கே இருக்குது, டவுனில் இருக்குது. அப்போ டவுனில் இருக்கும்போது ரெண்டுமே நெகட்டிவ் தான். அப்போ இதுவும் -M இதுவும் -M. அப்போ 6A டெல்டா divided by L². இது பாருங்கள் அப்போர்டில் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ரெண்டுமே நமக்கு சேம் தான், 6A டெல்டா divided by L². ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு. ஓகேங்களா, ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு ரெண்டு ஹிஞ்ச்டு. அடுத்து ஃபேர் அண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது 3A டெல்டா divided by L². டவுன்வர்ட் அப்படிங்கும்போது நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல ஹிஞ்சில் மூமெண்ட் 0. அதேமாதிரி பாருங்கள், இது அப்போர்ட் டைரக்ஷன். ஃபிக்ஸ்டு அண்ட் மூமெண்ட் செட்டில் வரது மட்டும் நமக்கு 3A டெல்டா divided by L². ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ்டு பீம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செட்டில் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு there is no positive, there is no negative. நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போகலாம். 6A டெல்டா divided by L², Δ1 + Δ2. அடுத்தது MP எடுக்கும்போது 6A டெல்டா divided by L², Δ1 + Δ2 மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி கேட் எக்ஸாம் கேட்டது, ஐஎஸ்எல் எக்ஸாம்லாம் எழுதி வச்சிருக்கோம். பட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்களே தெரில. பட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வச்சு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை எப்படி நமக்கு இந்த ஈஸியாக எப்படி போட போகிறோம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ். இங்கே பாருங்கள், என்னென்னா இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த இடத்துல டீட்டா ஸ்லோப் கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, டேரெக்டாக ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டா, ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு போது 4A divided by L. இது ஃபேர் அண்ட் ஹிஞ்சுடா 3A divided by L. அப்போ நமக்கு என்ன வரும், ML divided by 7A தான் நமக்கு ஆன்சர். ML divided by 7A எங்கே வந்துருச்சா. ஓகே, ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மூமெண்ட் divided by ரொட்டேஷன் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் நமக்கு வேணும் என்ன பண்ணலாம்,
ml/7EA தான் நமக்கு டைரக்ட் ஆன்சர். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 2m மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு 2EA. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ டோட்டலாக நமக்கு 4EA டோட்டலாக 8EA நமக்கு வந்துடும் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இதை மட்டும் பேசிக் கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கிங்க நம்ம போதும். இது எல்லாமே சேம் அதே மாதிரி கொஷின் கேட்ட மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் சம்ஸ், முக்கியமான சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நமக்கு ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரெஸ்ஸோடைய அசம்ஷன் என்ன ஈஸியாக ஓகே கொடுத்தோன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் என்னென்ன, மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் என்ன, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஓகே ஈஸியாக நமக்கு மெத்தட் ஆஃப் செக்ஷன் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் சில நேரத்தில் கம்ப்ரஷன் டென்ஷன்றீங்க, அது எப்படி நம்ம வந்து அஷ்யூம் பண்ணி போடுறது, அஷ்யூம்ஷனில் எப்படி நம்ம ஆன்சரை கரெக்டாக எடுக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.